வெங்கடேசன் இளம் சாதனையாளர் விருது இந்த 2024க்கு நம்ம கொடுக்கிருக்கின்றோம். வெங்கடேசன் ஏவி வெங்கடேசன் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையத்தின் ஏழுமலையான் ஜோதிட திருவிழா. இளம் வயதில் சாதனையாளராவது அனைவருக்கும் கனவாக இருக்கலாம். ஆனால் கனவுகள் மெய்ப்பட வேண்டுமென்றால் உழைப்பு முக்கியமானது. அப்படி திருவள்ளுவர் குல வம்சத்தில் பிறந்து இளம் வயதில் சாதனைகள் புரிந்தவர் வெங்கடேசன். ஏடில்லா காலத்திலே எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் வரிகளை வடித்த வார்த்தை வித்தகன் வள்ளுவர் வம்ச ஞான குல விளக்கே வெங்கடேசன். நெஞ்சில் கருணை இருந்தால் ஒழிய கடவுளின் அருளுக்கு யாரும் பாத்திரமாக முடியாது என்ற வாக்கிற்கு ஏற்ப தானங்களை வழங்கும் தான பிரபுவை வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என ஜோதிடத்துறையில் புதிய சரித்திரம் படைத்த சிம்ம சொப்பனமே இளம் ஜோதிடர் வெங்கடேசன். ஆன்மீக பணிகளில் தெய்வ விக்கிரகங்களுக்கு அலங்காரம் செய்வதில் தெய்வமே பிரமிக்கும் அளவிற்கு அழகுடன் செய்யக்கூடியவர். இதை கண்ணோடு ஒத்தி எடுக்க இரு கண்களும் கரங்களும் போதாதே. பம்பை வாத்தியம் என இயல் இசை நாடகம் என முத்தமிழும் உங்களுக்கு அடிமை. அனைத்து கலைகளிலும் சிறந்தவர். ஜோதிடத்தில் பல சாதனைகள் புரிந்தவர். பல வருடங்களாக ஐயப்ப பக்தர்களை இலவசமாக சுவாமி தரிசனம் செய்ய முழு செலவை ஏற்று கூட்டிச் செல்லும் தர்ம சாஸ்தா இவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதற்கு ஏற்ப ஆதி காலத்தில் இருந்து ஜோதிட நுணுக்கங்களை காப்பாற்றிக் கொண்டு வரும் வம்சாவளி ஜோதிடரை தன்னுடைய வாழ்நாளில் ஜோதிடத்திற்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த வெங்கடேசன் அவர்களுக்கு இளம் ஆன்மீக வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து மகிழ்ச்சி கொள்கிறது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம். இளம் ஆன்மீக வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறக்கூடிய வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் தங்களுடைய கரகோஷத்துடன். ஏவி மாதையன் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையத்தின் ஏழுமலையான் ஜோதிட திருவிழா. வானியல் சாஸ்திரத்தில் நவ கிரகங்களை நாளும் நம் கண் காட்டும் மாயவன் டாக்டர் மாதையன். தேடினால் தென்படான் எனினும் தங்களை நாடினோருக்கு வினைகளை தீர்க்கும் கோடி கோடி அணுக்குள்ளும் கூடி நிற்கும் சிவனுக்கு ஒப்பான ஜோதி டாக்டர் உயர்திரு மாதையன் அவர்கள். எந்நிலை வந்தபோதும் தன்னிலை மாறாது உண்மையாய் உண்மையில் வாழ்ந்து பலரை உயர்த்தி உயர்ந்த மனிதன் ஆவார். பிரபஞ்சம் எனும் கருவறையில் மூத்த பிள்ளையாய் பிறந்து ஞான தெளிவுடன் 27 நட்சத்திரங்களையும் பஞ்சபூதங்களையும் மூச்சாக கொண்டு பிறந்த மூத்த ஜோதிடர் நீங்கள். தானே விதையுண்டு விருட்சமாய் வேரோடி ஆலமரமாய் தழைத்திட்டு ஜோதிடம் ஆன்மீகம் என வளம் கொளுத்து மக்கள் சேவை செய்யும் மகேசன் நீங்கள். குன்றிலேறி உரைப்பேன் என் ஜோதிடம் வாழ்க வென்று குறும்பா நெடும்பா தொடுப்பேன் என் ஜோதிடம் உயர்ந்தது என்று என ஜோதிடத்தை வளர்க்கவும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லவும் துணை புரியும் மிகப்பெரிய தூண் நீங்கள்.
பலர் குலதெய்வமாகவும் வழிபடுகின்ற முனீஸ்வரன். சிவனின் அம்சமான இவரை வழிபட்டால் எந்த ஆபத்தும் நம்மை நெருங்காது என கண்டறிந்து உலக மக்கள் நன்மைக்காக முனீஸ்வரனுக்கு என்று ஆலயம் அமைத்து திருப்பணி செய்து வரும் உங்கள் புகழ் வளரட்டும். முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கிய முனீஸ்வரன் உக்கிர தெய்வமாகவும் உள்ள முனியப்பன் அருளால் எல்லா பிணிகளும் விலகி அனைவருக்கும் நன்மை கிடைக்கச் செய்யும் முனீஸ்வரனின் அம்சம் நீங்கள். தன்னுடைய தாந்திரிக சக்தியினால் பலருக்கு உடலில் உள்ள சக்கரங்களை இயக்க செய்து நோயில்லா பெருவாழ்வும் ஞானத்திற்கும் மோட்சத்திற்குமான வழிகளை செய்து கொடுத்து வரும் ஒரு அமிர்த அருமருந்து நீங்கள். தேன்கனி கோட்டையில் பிறந்த நீங்கள் ஜோதிடத்தில் பழுத்த கனியாக பலருக்கு துணையாக தேனமுதாய் இருக்கும் உங்கள் பெருமை உலகம் போற்றும் விதமாக டாக்டர் மாதையன் ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம். அடுத்த ஏவி வீரையா. வீரையா மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையத்தின் ஏழுமலையான் ஜோதிட திருவிழா. படைசூழ போவதல்ல வீரம், எத்தடை வரினும் தனித்து நின்று தரணியில் தலை நிமிர்பவனே வீரன் என்னும் சொல்லுக்கு இணங்க ஆன்மீகம், ஜோதிடம், மக்கள் சேவை என அனைத்திலும் வீரனாக முன்னின்று மக்களை காப்பவர் திரு வீரையா அவர்கள். தனிமையில் சிந்தனை கொள், தக்கதொரு லட்சியம் கொள், தலைவனாய் நீ உயர தகுதியை வளர்த்துக்கொள் என கோவில் பூசாரிகளாக நின்று பல மக்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நீக்கி நல்லதொரு மன அமைதியை தந்து உடலில் ஆன்மீக சக்தியையும் தெய்வ சக்தியையும் தீட்சையாக அளித்துக் கொண்டு வருபவர். வானம் இருளும் போது விண்மீன் வலம் வரும், வாழ்க்கை இருண்டாலும் கவலை வேண்டாம் வசந்தம் வரும், இருண்ட வானத்தில் விண்மீனாய் வலம் வரும் ஜோதிட ஆன்மீக நட்சத்திரம் இவர். இமயத்தில் ஏறும்போது சறுக்கல்கள் சாதாரணம், சிகரத்தை தொடும்போது உன் சிரமம் எல்லாம் பறந்து போகும் என தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் படிக்கட்டாய் அமைத்து அதில் ஏறி நின்று அரசனாய் சிம்மாசனத்தில் அமர்ந்து பல ஏழை மக்களுக்கு உணவு தானம் மற்றும் எளியோரின் தேவைகளை பூர்த்தி செய்து படியளக்கும் பரமேஸ்வரனாக வாழ்ந்து வருபவர் வீரையா அவர்கள். தானங்கள் பலவற்றில் சிறந்தது அன்னதானம். தானத்தை செய்வோர்தான் பெறுவோர் பேரனைத்தும் தக்க பேறு தக்க நேரம் தான் வந்து காப்பளிக்கும், தற்காப்பு இதுவன்றி தான் வேறு இல்லை சொல்ல என தர்மத்தின் வாயிலாக தற்காப்பை மற்றவர்களுக்கு போதித்தவர். தெய்வங்களோடு பேசும் சூட்சமும் அறிந்த பூசாரி இவர். இவரின் தீராத ஜோதிடம், ஆன்மீகம், மக்கள் சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி மகிழ்வித்து மகிழ்வதில் பெருமை கொள்கிறது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம். வீரையா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். அதனைத் தொடர்ந்து ஓகே
இல்லை அடுத்தபடியாக ஏஜே திருஞானமூர்த்தி ஐயா அவர்கள். ஏவி சொல்லிட்டீங்க இல்லையா? சொல்லிட்டீங்க. எங்கே வரணும் இன்னும் ஆனாங்கல்ல பாதி. அடுத்தது ஏவியா? சரி சரி, ஓகே ஓகே. திருஞானமூர்த்தி ஐயா அவர்களுக்கு அடுத்தது மாரிமுத்து ஐயா அவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி மணி முருகேசன் ஐயாவுடைய ஏவி வெளிவர இருக்கின்றது. எங்கே இருக்கிறார்? இருக்கிறார் இல்லையா? மணிமுருகேசன் கீழே இருக்கு. ஐயா திருஞானமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக மக்கள் சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக அவருக்கு கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். உங்களுடைய கரகோஷத்துடன் சத்தம் பத்தலை, பின்னாடி எல்லாம் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா எல்லாம் காஃபி சாப்பிட்டீங்களா? காஃபி வந்துச்சா? காஃபியும் வரலையா? கோவிந்தராஜ் ஐயாவுக்கு ஒரு டம்ளரில் காஃபி கொடுங்க. கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அதற்கு அடுத்தபடியாக ஓகே மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு அவருடைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிட சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். மாரிமுத்து ஐயா. அடுத்தபடியாக காசி சிவா ஐயா. காசி சிவா ஐயா மேடைக்கு வரவும். ஓகே மாரிமுத்து. டாக்டர் மணிமுருகேசன் ஐயா. டாக்டர் மணிமுருகேசன் ஐயா. டாக்டர் மணிமுருகேசன் ஐயா. அடுத்து ஓகே மாரிமுத்து ஐயா. எடுத்து கொடுங்க கோபால் ஐயா. அது அப்படியே வாங்க. அமௌண்ட்டை கண்ணன் ஐயா இருக்கு. அடுத்தபடியாக டாக்டர் மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கு எடுத்துட்டாங்க. கொடுங்க. அடுத்தபடியாக டாக்டர் கமாண்டோ கண்ணன் அவர்களுக்கு ஜோதிட திலகம் என்ற சிறப்பு விருதினை வழங்கி மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக கௌரவப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக டாக்டர் மணிமுருகேசன் ஐயா.
அவருடைய ஜோதிட சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக கௌரவப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக கே சீனிவாசன் ஐயா. ஐயா கே சீனிவாசன் ஐயா. ஐயா அந்த ஃபீல்டு பெரிய ஃபீல்டு பூரா படிச்சிருங்க. அங்கே இருக்கு அது இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. அடுத்தபடியாக டாக்டர் எஸ்பி சிவகுமார் ஐயா மேடைக்கு வாங்க. சிவகுமார் ஐயாவை தொடர்ந்து ரவிஷ் ஜெயக்குமார், கரூர் ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா. இல்லை ரவிஷ் ஜெயக்குமார் வந்துட்டாரா? இருக்காரா? இல்லைங்க. சிவகுமார் ஐயா வந்துட்டீங்களா? சரிங்க. சிவகுமார் ஐயா வாங்க. சுந்தரராஜனா சுந்தரபாண்டி. அடுத்தபடியாக சுந்தரபாண்டி ஐயா. இது முடிச்சிடுறேன், முடிச்சு சொல்கிறேன், வரிசையாக போட்டுடலாம். துண்டு இது கரூர் சுந்தரராஜன் ஐயா மேடைக்கு வரவும். இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுறவங்களுக்கு கொஞ்சம் கைத்தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம். உங்களுடைய வாழ்த்துக்களை கைத்தட்டல் மூலமாக தான் நம்ம செலுத்த முடியும். செந்தில்குமார் ஐயா வந்துட்டீங்களா? சுந்தரராஜனா சுந்தரபாண்டியா? எடுத்து சுந்தரபாண்டியன் ஒன்று எடுத்து. அடுத்தபடியாக வித்யா கார்த்திக். வித்யா கார்த்திக் அம்மா வந்துட்டீங்களா? ஐயா அது பேர் என்ன? ஷீல்டில் இருக்கும் பார்த்து.
நம்முடைய கோபு ஐயா அவர்களுக்கு சீல்டு கொடுத்து சிறப்பிக்க இருக்கின்றது. கோபு ஐயா அவர்களுக்கு ஜோதிட பிதாமகன் என்ற சிறப்பு பட்டத்தை கொடுத்து மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக கௌரவப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக பிளட் சிவகுமார் ஐயா. பிளட் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு ஜோதிட வளர்ச்சி நாயகன் என்ற சிறப்பு பட்டத்தை அவருக்கு கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். இப்பொழுது ஐயா சீல்டு எடுத்துட்டீங்களா? ராப் கோல்ட் இங்க இருக்கு பாருங்க, எடுத்து பாருங்க. ஏவி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மூர்த்தி ஐயா. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையத்தின் ஏழுமலையான் ஜோதிட திருவிழா. அம்மா கொத்து சடையழகி, பெரியாண்டிச்சி கொக்கரிக்கும் குரல் அழகி, உன்னை கும்பிட்டு அழைக்கின்றோம், எங்கள் குலம் காக்க வந்திடம்மா என பெரியாண்டிச்சி அம்மனின் அருள் பூசாரி இவர். தீமிதி வைபவத்தை கிட்ட நின்னு பார்க்கணும், காளியம்மன் கூந்தல் முடித்து அக்னி மடியேந்தும் காட்சியை அருகிருந்து பார்க்கணும் என சேலத்தில் காளியம்மன் கோவில் பூசாரி இவர். 5 பேரின் மனைவி, அழியாத பத்தினி, அம்பிகை திரௌபதி அம்மனின் கோவில் அறங்காவலர் மற்றும் காணியஸ்திரக்காரர் என ஆன்மீகத்தில் பல பரிணாமங்கள் கொண்டவர் திருஞான மூர்த்தி அவர்கள். கொரோனையின் இருள் சூழ்ந்த நாட்களில் உயிர்காக்கும் நம்பிக்கை தந்த கைகளில் மருத்துவமும் உணவும் சேர்த்த உதவியின் மழை இவர். அன்பின் வழியே நிலைத்தார் மனதில், முன்னிற்கும் பணி ஆண்டவனுக்கே என்னை அர்ப்பணி என்று இருந்தவர். சபரிமலையின் பாதையில் 3 தசாப்தம் ஐயப்ப சுவாமிகளின் வழிகாட்டும் நித்திய சாந்தம். தர்மசாஸ்தா ட்ரஸ்ட் சேவையின் மைந்தர், தர்மத்தின் பாதையில் நிலைத்து நின்றவர். கவுந்தப்பாடி அம்மனின் அரங்க காவலர், அரிமா சங்கத்தில் அருமை தொண்டு புரிந்தவர். மருத்துவ முகாம்களில் மக்களை காக்கும் கரங்கள், மனித நேயத்தின் மழலை மொழியாக திகழ்வார். மாவட்டத்தில் பதவிகளால் மகுடம் சூடியவர், மக்களின் நலனில் தொண்டாளராக வாழ்ந்தவர். திருஞான மூர்த்தி என்ற பெயரே போதும், சேவைதான் இவர் உயிரின் யாசகம். ஆன்மீகம், ஜோதிடம், மக்கள் சேவை என்ற 3லும் சேவை செய்து வரும் ஐயா திருஞானமூர்த்தி அவர்களின் சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம். அடுத்தது மாரிமுத்தையா. மாரிமுத்தையா மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையத்தின் ஏழுமலையான் ஜோதிட திருவிழா. பற்றிய வினைகளை பாதியில் அறுக்க நெற்றி நிறைய திருநூறு பூசி நெஞ்சில் நமச்சிவாயம் எனும் நாமத்தை சொல் என சிவனை கதி என்று இருக்கும் ஓம் நமச்சிவாய எனும் திருநாமத்தை தினமும் பூசிக்கொள்ளும் சிவ பெரியர், சிவ அடியார் திரு ஓகே மயில் எனும் மாரிமுத்து. இந்த ஜென்மத்துடன் முடிந்து போகும் மனிதர்களின் உறவு 7 ஜென்மங்கள் தொடரும் ஈசனின் உறவு. முடிவே தெரியாமல் பயணிக்கிறேன், முடிவில் எனக்கு நீ வழிகாட்டுவாய் என்ற நம்பிக்கையில்
தோல்வியை பற்றிய கவலை இல்லை, துவண்ட என் நெஞ்சத்தில் நமச்சிவாய எனும் நாமம் இருக்கும் வரை. தீவினை அறுத்து ஊழ்வினை உடைத்து நல்வினை காட்டும் நமச்சிவாயம் எனும் மந்திரம் தன்னை முழுவதுமாக சிவபெருமானுக்கும் ஆன்மீகத்துக்கும் அர்ப்பணித்த மகான். ஜோதிடத்தின் மீதான அன்பாலும் காதலாலும் நவகிரகங்களுக்கும் பாலகனாய் அன்பு பிள்ளையாய் 27 நட்சத்திர தேவதைகளின் குழந்தையாய் பல ஜோதிடர்களின் பிரியனாய் பல லட்சம் மக்களின் நாடி துடிப்பாய் இருப்பவர் மாரிமுத்து அவர்கள். பல திருக்கோவில்களுக்கும் சிவன் கோவில்களுக்கும் கும்பாபிஷேகத்தை முன்னின்று தலைமை எடுத்து செய்து இறைப்பணியில் சிவனுடன் இரண்டர கலந்தவர். மகரிஷி ஜோதிட நிர்வாகத்தில் இணைந்து ஜோதிடர்களுக்கும் மக்களுக்கும் சேவை செய்து கொண்டு வருபவர். ஜீவனத்திற்காக கட்டுமான வேலைகளை ஆன்மீகத்துடனும் கோயில் சிற்பங்களை வடிவமைப்பது போல் சுத்தமான வாஸ்துவுடனும் லட்சுமி கடாட்சத்துடனும் செய்து மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற கட்டிடக்கலை வேந்தனாக திகழ்பவர் ஓகே மயில் எனும் மாரிமுத்து ஐயாவின் சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம். சிவகுமார் ஐயா அவர்கள். சிவகுமார். டாக்டர் சிவகுமார். சரி, இடையில் ராம்கோட் ராஜ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக சேவையை பாராட்டி ஜோதிட ஆதவன் என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பிக்கின்றோம். அடுத்தபடியாக விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு ஜோதிட திலகம் என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பிக்கின்றோம். வாங்க, 2 பேர் வாங்க ஐயா. மாலை இது துண்டு எடுங்க. துண்டு 2 கொடுங்க. 2 துண்டு, இன்னொரு துண்டு. இன்னொரு சிவகுமார் டாக்டர் சிவகுமார். ஆமாம், 3 சேவை பாராட்டி கொடுத்துருக்கோம். 3 சேவை பாராட்டி கொடுத்துருக்கோம். ஐயா சொல்லு, மைக்கில் சொல்லு. என்னாச்சு? ஐயா, நம்ம பாலமுருகன் நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயாவுடைய ஏவி நட்சத்திர நாயகன் எங்கே இருந்தாலும் வருமாறு மேடைக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிர்வாக குழு பொறுப்பாளர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம செல்வி ஐயாவுடைய கையில் எல்லாருமே பெற்றுக்கொள்ளலாம் விருதுகள். நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்கள் ஏவி. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையத்தின் ஏழுமலையான் ஜோதிட திருவிழா. குமாரசுவாமியம் என்றெடுத்த பாலமுருகனை செந்தூர் நகரில் அரங்கேற்றிய குமாரசுவாமியம் எனும் நூலின் நடமாடும் ஞான விளக்கே. முருகப்பெருமானே ஜோதிட கலை உபதேசித்து இந்த கலையை கற்றுணர்ந்து தெளிந்து இந்த நூலை இயற்றி
திருச்செந்தூரில் அரங்கேற்றம் செய்த மகத்துவ புத்தகத்தின் ஞானம் தெளிந்தவர் நட்சத்திர நாயகன் பாலமுருகன் அவர்கள். இவரின் புகழாக மாயோன் மருகனே, நட்சத்திர மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய நட்சத்திர ஞானத்தை எப்பொழுதும் நம்பியே நாங்கள், ஞானமெல்லாம் போற்றவரும் ஞான பாலமுருகன் இவர். பலர் மனவெளியில் காட்சி தந்த பாலன் நட்சத்திர நாயகன் இவர். குமாரசுவாமியம் எனும் ஜோதிட பொக்கிஷம். இந்த நூலை இயற்றியவர் குமாரசுவாமி தேசிகர். வாழ்க்கையில் வெற்றி தரும் ஜென்ம நட்சத்திர குறியீடுகள் அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திற்கு உரிய வடிவங்களை தினமும் பார்த்து வந்தாலோ அல்லது பயன்படுத்தி வந்தாலோ வாழ்க்கையில் எளிதில் வெற்றியடையலாம். ராமன் தன் ஜென்ம நட்சத்திர குறியீடான வில் ஏந்தி ராவணனை வென்றான். கிருஷ்ணன் தன் ஜென்ம நட்சத்திர குறியீடான தேரை ஓட்டி பாண்டவர்களுக்கு வெற்றி தேடி தந்தான். ஸ்ரீருத்ரனின் ஜென்ம நட்சத்திரம் திருவாதுரையாகும். திருவாதுரை நட்சத்திரத்தின் உருவம் மண்டையோடு என ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீருத்ரன் மண்டையோடுகளை மாலையாக அணிந்திருப்பவன். மேற்கண்ட புராண இதிகாச தகவல்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நட்சத்திர உருவங்கள் அல்லது சின்னங்கள் நமக்கு வெற்றி தரும் சின்னங்களாகும். அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய உருவத்தை தன்னோடு வைத்திருந்தால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்பதையும், மேலும் நம்முடைய நட்சத்திரத்திற்கும் நம் கர்மாவிற்குமான தொடர்பு என்ன என்பதையும் தன்னுடைய 20 ஆண்டு கால அனுபவத்தினால் கண்டு உணர்ந்து மக்கள் பயன்பெற வேண்டி நட்சத்திரமாய் ஜொலிக்கக்கூடியவர் சி பாலமுருகன் ஐயாவின் ஜோதிட சேவையை பாராட்டி நெல்லை வசந்தன் ஐயாவின் நினைவாக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்கிறது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம். அடுத்த ஏவி சீனிவாசன். சீனிவாசன். ஐயா அடுத்தது சீனிவாசன். அடுத்தது ஏவி ஏவியா? இல்ல ஏவி இல்ல, ஏவி இல்ல, சீல்டு கொடுத்தலாம், சீக்கிரம் சொல்லுங்க. அடுத்தபடியாக ஜே பார்த்திபன் அவர்களுக்கு ஜோதிட ஞான ஒளி என்ற சிறப்பு விருது வழங்கி, அடுத்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறதுக்கு முன்பாக மேடையில் வந்து நின்று விருதுகளை பெற்றுக்கொள்ளவும், நிறைய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் பேச இருப்பதனால் நேரமின்மை காரணத்தால் கடகட என்று விழா நிகழ்ச்சியை சிறப்பிக்க எல்லோரும் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிர்வாக குழு பொறுப்பாளர்கள் அனைவரும் இங்கே ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க. ஐயா, நிர்வாக குழு பொறுப்பாளர்கள் எல்லாரும், மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிர்வாக குழு பொறுப்பாளர்கள் நிர்வாக குழு பொறுப்பாளர் அப்படி இந்த பக்கம் இல்லைங்க. 18 சிவனடியார்களுக்கு முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக, ஐயா மாரிமுத்தையா இங்கே வாங்க, கொஞ்சம் இங்கே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. 18 பேர்த்து அப்படியே கொஞ்சம் வர சொல்லுங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாத பழமை வாய்ந்த சிவன் கோவிலை பார்த்தீங்கன்னா எடுத்து இவருடைய சொந்த பணத்தில் அவங்க கோயில் கட்டி கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க 54 பேர்த்து, ஏதாவது விருதிலே மிகப்பெரிய எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத இவங்க 18 பேர்த்துக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக அவர்களுக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் மேடையில் ஒரே நேரத்தில் கொடுக்கப்படுகிறது என்பதனை பெருமையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, அவங்களை கொஞ்சம் முன்னாடி விடுங்க, நீங்கள் வழி விடுங்க. அந்த சீல்டு தனியாக கொண்டு வந்திருக்கோம். தேன்மொழி எங்கே இருந்தாலும் அதை எடுத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தேன்மொழி ஒட்டுக்கா இருக்கும், செட்டோட இருக்கும், எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஐயா இருங்க ஐயா, உங்க பொன்னாடை போட்டு ஐயா கொடுங்க, பொன்னாடை கொடுங்க. நீங்கள் அப்படியே முன்னாடி போயிருங்க. இருங்க, மாலை எடுத்துட்டு ஐயா, மாலை மாலை நீங்கள் அப்படியே பொன்னாடை போட்டு விடுங்க. அப்படி முன்னாடி போடுங்க. அதான் ஐயா போட்டு கலை கிரீடம் கட்டிச்சு. இங்கே வாங்க ஐயா, அந்த கிரீடத்தை கொடுங்க, கட்டி அனுப்பி கொடுங்க, போட்டோ மட்டும் எடுத்துருவோம். ஐயா, நீ அப்படியே கட்டிட்டு போய்
அது ஐயா கிரேட் அப்படியே கொடுங்க, நீங்கள் கொடுங்க. இருங்க நானே கட்டி விட்டுறேன். வாங்க வாங்க ஐயா, தான் வாங்க ஐயா, ஒட்டுக்கா கொடுங்க ஐயா என்கிட்ட, நான் கட்டிக்கிறேன். நீங்கள் கொடு, நீங்கள் அப்படியே கொடுங்க என்கிட்ட. மாலை நீங்கள் போட்டு விட்டுருங்க ஐயா. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க வாங்க. நான் கொடுத்தல, நீங்கள் போய் அவங்க பேர் படிச்சு அவங்க கையில் கொடுத்துருங்க. சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. நீங்கள் அந்த மாதிரி எடுத்து போயிருங்க, சீக்கிரம் எடுத்து. ஐயா அப்படியே கொஞ்சம் நவந்துருங்க, போய் நவந்துருங்க அப்படியே. ஐயா ராஜா, ராஜா உங்களுக்கு பின்னாடி போய் மாறி வந்து அப்படியே வந்து பின்னாடி போய் இந்த பக்கம் போயிடலாம். சரி அவ்வளோதானே, அவ்வளோதான். எங்களுக்கு மட்டும் கேட்டால் முன்னாடி வந்துடுறாங்க. ஐயா மற்றவங்களாம் எல்லாம் வந்தாச்சுல்ல? கொடுத்தலாம், அவங்க தனியாக பிடிச்சி எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொன்றும் கையில் கொடுத்துருங்க. ஐயா சண்முகம் பேர் அப்படியே மாற்றிக்கிறேன். எடுங்க, இது எங்க எல்லாம் எடுத்துங்களா? ஐயா எல்லாரையுமே இங்கே நிற்க வச்சிட்டேண்ணா. எனக்கு இப்போ நான் அவங்க எல்லாருக்கும் பொண்ணாட பார்த்தனால அப்படியா? எப்படி பண்ணிட்டா போதும். கிங் மேக்கர் தானே நான். ஐயா வணக்கம். நமஸ்காரம். சலாம் அலைக்கும் பாய். ஐயா இந்த பக்கம் ஒரு 4 சேர் எடுத்து முன்னாடி போடுங்க. அப்படி சொன்னால் தான் வேகமாக வேலை நடக்கும். ஐயா இங்கே வாங்கி கொடுங்க ஐயா. ஐயா நிர்வாகக்குழு இருக்க எல்லாருமே வந்துடுங்க, யாரும் மிஸ் ஆகிடாதீங்க. இருங்க இருங்க இருங்கண்ணா இருங்க. சொன்னாங்க தலைவர், அப்படியா? சொல்லாமல் சொல்ல மாட்டேன். ஓனர் என்ன சொல்கிறோம் அதான் கேட்பேன். என் விஷயத்துக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நம்ம சிவனடியார்களுக்கு கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமே. எங்கள்
எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிர்வாகக்குழு பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே செல்வி தாமு ஐயாவுடைய தலைமையிலும் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள் மற்றும் நம்முடைய நரநரன் ஐயா அவர்கள், கோபையா அவர்கள், மருதமலை குருஜி ஐயா அவர்களும் எல்லாருமே இணைந்து எங்களுக்கு குழுவுக்கு விருதுகள் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பு செய்ய இருக்கின்றது. அது குழுவாக இப்போ நேரம் கருத்தில் கொண்டு குழுவாக எல்லாரும் வந்து ஒரு குரூப் போட்டை நாங்கள் இங்கே எடுத்துக்கிறோம். எல்லாரும் சீல்டு அப்படியே வாங்கிக்கிங்க. சந்தன மாலை. எனக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணம், இந்த விழா மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நான் மட்டும் அல்ல, என்னுடைய நிர்வாகக்குழு பொறுப்பாளர்கள் தான் மிக முக்கிய காரணம். அவர்களுக்கு என் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய ஒவ்வொரு நிர்வாகக்குழு பொறுப்பாளர்களும் அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து சிறப்பான முறையில் செய்ததனால்தான் இந்த அளவுக்கு இந்த விழாவை மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக எங்களுக்கு அமைந்தது அப்படின்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அப்படியே சீல்டு அப்படியே எடுத்துட்டு வாங்க. அப்படியே எடுத்து கொடுங்கண்ணா, அப்படியே போங்கண்ணா. இந்த வைக்கிறேங்க, நில்லுங்க ஐயா. நம்ம குரூப் தானே. போங்க போங்க போங்க. சண்டை போட்டு வந்து வாங்கிக்க. இன்னும் 2 பேத்துக்கு ரைட். எல்லாம் நின்றுக்குவாங்க. குரூப் யார்தோ ஒன்று மாற்றிக்கலாம். என்னோட உங்களுக்கு பிடிங்க. டோருக்கு பாருங்க, அதை பிடிங்க வச்சுக்க. பஸ்ரமன் அது பஸ்ரமன் வரலையா? ஏதோ ஒரு வீரையா இருக்கிறார். ஐயா இருந்தாங்க. ஐயா வீரையா ஸ்ரீதர். இது வீரையா. வீரையா அங்கே போயிட்டார். பிடிங்க பிடிங்க, அப்படியே பிடிங்க. எல்லாம் ஒரு போட்டோ தான். எல்லாம் தெரியுது. போப்பா. அண்ணா ஒரு துண்டு ஒரு மாலை எடுங்க அண்ணா. அடுத்து மணிமேஷன் எனக்கும் ஐயா இவருக்கு கொண்டாடி இது சந்தனமலை போடுங்க. கால ஒரு வார்த்தை சொன்னார்ல தம்பி, டெவலப் பண்ணுங்க. சந்தனமலைங்க இருங்க வரேன். அண்ணன் நான் தான் போடுவேன். நான் தான் போடுவேன். அண்ணா இன்னொரு சந்தனமலை எடுங்க. அங்க யார் கேட்டது? யாரு அவருக்கு போட வந்து அவருக்கு போட்டு இல்ல ஒரு சரி இவருக்கு போட்டு போட்டோ எடுத்து எடுங்களேன். வாங்க வாங்க. எனக்கு பொறுத்தாலும் நீங்க என்னையோட ஹைட்டா இருக்கிறீங்க. மறக்கீங்க.
அங்கே இருக்கீங்க, எடுத்துக்கலாம். சொல்றா. ஹலோ. என்னடா? கிளம்புறேன், ஷீல்டு வாங்கிட்டேன், கிளம்புறேன். ஆமா என்ன ஐயா இந்த சைடு வாங்க, ஒரு 4 பேர் இங்கிட்டு வாங்க. ஐயா இதில் இன்னும் 2 பேர் உட்கார சொல்லுங்கள். ஐயா இங்கே வாங்க. லோகண்ணே அதை இப்படி இப்படி 2 பேர் இங்கே வந்து உட்காருங்க. சும்மா உட்காருங்க. இந்த உட்காந்துருக்க போட்டோ தான் நல்லா தெரியும். ஐயா முகுந்தன் ஐயாவை காண எங்கே இருக்கார்? மணிமுரேசனுக்கு ஒரு மாலையும் ஒரு சீட்டா? அகில் இதை ஃபேஸ்புக்கை டேக் பண்ணி போட சொன்னார். அப்புறம் அவர் அகில் எழுதி காட்டில் வீடியோ. அடுத்தது வீடியோக்காரங்களாம் ரெடியா இருங்க. ஹலோ, வீடியோக்காரங்களாம் ரெடியா இருங்க. உங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளை செட் பண்ணுங்க. ஐயா அங்கே சீல்டு போய் தயவு செஞ்சு குழப்பாதீங்க. தயவு செய்து இந்த பக்கம் வாங்க. ஐயா அந்த பக்கம் எடுத்துட்டு எதுவும் குழப்ப வேண்டாம். தேனு அந்த சீல்டு இதை எடுத்துட்டு வா. தேனே மானே, யார் வந்தாலும் எதை பற்றி கவலைப்படாமல் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யவும், உங்கள் முகுந்தன் ஐயா சொன்னதை மட்டும் செய்யவும், நிறைய குட்டி முகுந்தன்கள் சொல்வதை கேட்காதே. அப்படியே கொஞ்சம் எல்லாரும் ஒரு உற்சாகத்தோட கைத்தட்டுங்க. ஏன்னா இந்த விழாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை காரணம் இவர்கள் தான் காரணம். இவருடைய மிக ஒத்துழைப்பு, உணவு, வரவேற்பு, ஒவ்வொருத்தருடைய பங்கை உணர்ந்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நீங்க ரொம்ப கை தட்டலன்னா திருப்பி முகுந்தனை கிளாஸ் எடுக்க சொல்றேன். ஓகேவா? பார்த்து 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 நம்ம பொன்னாடி எடுத்து வைங்க. ஸ்மைல் சொல்லு. முகுந்தன் கூட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இன்னைக்காவது சிரிங்க. ஐயா இங்க பாருங்க ஆறுமுக ஐயா, நீ யார? சார் சார் அது அப்புறமா வாங்கிக்கிறேன் சார். எந்த நேரத்தில் எதை சொல்றதுன்னு இல்லையா?